வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆர் போட்டியிட்ட மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற விவாதம் தான் கடந்த 2 நாட்களாக ஊடகங்களில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பிட்டு சில பத்திரிகையாளர்கள் எல்லா ஊடகங்கள்லேயும் எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்காந்துட்டு அவர் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர்லன்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. கடந்த 2 தினங்களாக இது மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு பத்திரிகையாளர், முக்கியமாக ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூவில் வந்து நிறைய முறை, ஒரு 50 முறைன்னு வச்சுங்களேன், அவ்வளவு நேரம் வந்து எம்ஜிஆர் இல்லைன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு பதில் நம்ம இதற்கு முன்பு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை பதிலையே இங்கே சொல்லிடலாம். சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற விவாதம் நீண்ட காலமாக போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் லியோ திரைப்படம் வரும்போது அந்த விவாதமும் போணுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதற்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. அந்த பதிலே வந்து அரசியல்லையும் பொருத்தி பார்க்கலாம்னு சொல்ல வரேன். அந்த லியோ சக்ஸஸ் மீட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா ஒருத்தர் தான், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் ஒருத்தர் தான், அதே மாதிரி உலக நாயகன்னா ஒருத்தர் தான், தலான்னா ஒருத்தர் தான், அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் ஒருத்தர் தான் அப்படின்னு பேசியிருப்பார். நான் தளபதி தான். தளபதினா யார்? மன்னருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. இங்கே மன்னர் யார்? மக்களாகிய நீங்கள் தான். நீங்கள் ஆணையிடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பார். இங்கே திரைப்படத்தில் அப்போ வந்து அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கலை. அப்போ திரைப்படங்களில் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமே எனக்கு தேவையில்லை, தளபதி தான். தளபதியும் மக்களாகிய ரசிகர்களாகிய தொண்டர்களாகிய உங்களுக்கு தான் நான் தளபதி அப்படின்னு பேசினார். மன்னராகியவர்கள் நீங்கள் தான், மக்கள் தான், நீங்கள் ஆணையிடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலே பதில் இருக்குது. இப்போ எப்பயுமே ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் நிரப்ப முடியாது, அதையும் அவரே சொல்கிறார். ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் நிரப்ப முடியாது, ஆனால் ஆசைப்படுறதுக்கும் கனவு காண்றதுக்கும் எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு பதில் சொல்லியிருப்பார். அப்போது இங்கே தொடர்ந்து விவாதங்கள் வந்து பெரிய அளவில் வைக்கிறதுக்கான காரணம், ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியாதா அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஒரே ஒரு போஸ்டர், அதில் அங்கே தமிழக வெற்றி கழகத்தில் அடித்த ஒரு போஸ்டரை எடுத்து அதை புகைப்படத்தை எடுத்து ஊடகங்களில் பரப்பி அதை விவாதமாக்கி அதை 2 நாளாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள் எங்கே போட்டியிட போகிறாருன்ட்டு தேர்தல் வரும்போது சொல்ல போகிறாரு தானே, எந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன்னு. இப்போ உடனே வந்து அந்த தொகுதியை வச்சு இங்கே போட்டிடுறாரு, அப்போ ஒரு எம்ஜிஆர் இல்லைன்னு விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னா, இங்கே மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. எதையாவது வச்சு விமர்சனம் பண்ணுவோம், எம்ஜிஆர் இல்லைன்னு விமர்சனம் பண்ணுவோங்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிக்கு பிறகு அதன் பிறகு வரக்கூடியவர்கள் எப்படி எம்ஜிஆரை, எப்படி விஜயகாந்த் அவர்களை, எப்படி கலைஞர் அவர்களை, எப்படி ஜெயலலிதா அவர்களை சொல்கிறோமோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஐக்கானாக மாறுவார். அவருடைய வெற்றிங்கிறது ஒரு ஐக்கானாக மாறும். எப்பயுமே இங்கே எல்லாருமே போட்டி போடுறது வந்து இதற்கு முன்பு இருந்தவர்கள் அல்ல. நம்முடைய இடம் எது, நமக்கான இடம் எது, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த வெற்றியை வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தனக்கான இடத்தை தேடி ஓடுறது வந்து எல்லாருக்குமான ஒரு உரிமை. இப்போ இந்த இடத்துல முதலமைச்சர் ஆகிறதும் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் அவர்களுக்கு திறமை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க. நீங்கள் இல்லைன்னு நீங்கள் ஏன் சொல்லணும்? போட்டியிடுறதுக்கு, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இங்கே முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குல்ல. அப்போ முதலமைச்சராகிறதுக்கான போட்டியில் பங்கேற்கிறார், முதலமைச்சராக போகிறார். இதில் என்ன சிக்கல்? அந்த தொகுதியில் போட்டியிடுறாருன்னா அதற்கு முன்பு அந்த தொகுதியில் இன்னொருத்தர் போட்டிகிட்டு இருப்பார்ல. இப்போ எந்த தொகுதியாக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் போட்டியிடவே முடியாதா? இங்கன்னா ஜெயலலிதா போட்டிட்டாங்க, அங்கன்னா கலைஞர் அவர்கள் போட்டிட்டாங்க, இங்கே எம்ஜிஆர் அவர்கள் போட்டிக்கிட்டாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போவீங்களா? அடிக்கிட்டே போவீங்களா? இந்த தொகுதி இந்த மண்டலம் வந்து இந்த கட்சிக்கு தான், அந்த மண்டலம் வந்து அந்த கட்சிக்கு தான், அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே ரசிகர்களை தாண்டி, தொண்டர்களை தாண்டி மற்ற கட்சியினரும் இதில் முடிவு பண்ணுறாங்க. அதற்கான வெற்றி, அதற்கான மக்கள் கொடுத்த வெற்றிங்கிறது 2026 தேர்தலுக்கு பிறகு தெரியும் அப்படின்ட்டு இங்கே கதறக்கூடிய, இங்கே புலம்பக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைக்க போகுது, எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகிற அந்த விவாதமும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அதிமுக கூட பேசுனாங்க, அங்கே எடுபடலை, இப்போ விசிகாட்டை கேட்குறாங்க, இந்த கட்சியில் கேட்குறாங்க, அந்த கட்சியில் கேட்குறாங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பெரிதப்படுத்திக்கிட்டே இருக்குது. கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டியது கட்சி தலைமையும் கட்சியும் தான். அதை அறிவிக்க வேண்டியது கட்சி.
ஆனால் அதற்கு முன்பே இந்த கூட்டணி வராது, அந்த கூட்டணி வராது, இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருக்குன்னு ஏன் சொல்லணும்னா, அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. எதுவுமே சாத்தியம் இல்லை, இந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட வாக்கே வாங்க முடியாது. செயல் திட்டங்களை நேற்றைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர், என்ன செய்ய போகிறாருன்னே சொல்லலை அப்படின்னு. செயல் திட்டங்கள்னு அறிவிச்சிட்டு தான் முதல் மாநாட்டை முழுமையாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. முழுமையாக இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற செயல் திட்டத்தையும் கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் அறிவித்த பிறகு தான் வந்து இந்த கட்சி பயணிக்குது. ஆனால் விஜய் அவர்கள் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசின சில பகுதிகளை மட்டும் பார்த்துட்டு கட்சியினர் பேசினதெல்லாம் பார்க்காம செயல் திட்டமே இல்லை, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள், இங்கே திமுக வீழ்த்துவதும் பாஜக வீழ்த்துவதும் மட்டும்தான் உங்கள் கொள்கையாக உங்களோட திட்டமாக அப்படின்னு கேட்குறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்துக்கான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை பாருங்கள். எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணணுங்கிறதுனால எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வராங்களா, காளியம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வராங்களா, மற்ற கட்சியினர் வந்து கட்சிக்குள்ளே வர முடியல அப்படிங்கிற விமர்சனம். கட்சிக்குள்ளே வந்தாலும் திட்டுறீங்க, கட்சிக்குள்ளே வரலனாலும் திட்டுறீங்க, கட்சி விட்டு வெளியில் போனாலும் திட்டுறீங்க. வேறு வாய்ப்பே கிடையாது, ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால தான் தமிழக வெற்றிக் கழகத்தை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதில் குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நேற்றையிலேருந்து ஊடகங்களில் பேசப்படுற செய்தி வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறாரு. அவருக்கு இணை துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போகிறதாக ஊடகங்களே வெளியிட்டது. இப்போ அவர் கட்சியில் சேர்ந்த பிறகு அவருக்கான பொறுப்பு கொடுத்த பிறகு அறிவிக்க போகிறாங்க. அதற்கு முன்பே ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக கட்சி தோழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே கூட்டணி குறித்துன்னு வரும்போதே இங்கே பாமகவா, விசிகாவா, நாம் தமிழரா, மற்ற கட்சிகளா, அதிமுகவா இப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டே இருக்குது. இதற்கு முன்பு ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், கட்சி தலைமை முடிவு செய்யும் யாரு கூட கூட்டணி போகிறோம் அப்படிங்கிறத. அதை தாண்டி ஒருவரி செய்தி போடக்கூடிய ஊடகங்களை நம்பாதீங்க. அதை வைத்து பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையை கிளப்பி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் வேலை செய்வாங்க. அதற்கு துணை போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்கள் கூட கூட்டணி அப்படிங்கிறத தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா மக்கள் தான் இறுதியாக முடிவு செய்வாங்க. இங்கே ஒரு சில அமைப்புகள், ஒரு சில கட்சிகள் வந்து எல்லா ஆதரவையும் பெற்றிருக்காது. அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லா ஆதரவும் அந்த கட்சிக்கு இருக்காது. பொதுமக்கள்ங்கிறக்கூடியவர்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள் தான் வாக்களிக்க போகிறவர்கள், வாக்காளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து கட்சிக்கு கொண்டு வரணும், அவர்களை அரசியல்படுத்தணும், அவர்களை வந்து அந்த அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள் மக்களை வந்து கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாகவும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். முக்கியமாக நாம் ஒரு விஷயம் செய்யணும். இப்போது கட்சி தலைமைகள், பெரிய கட்சிகள் அந்த கட்சியை கூட்டணி கிடைக்கிறது வந்து கட்சி தலைமை முடிவு பண்ணணும். ஆனால் மாவட்டங்களில், தொகுதிகளில், சிறு சிறு ஊர்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், அதே மாதிரி சில நற்பணி மன்றங்கள், அந்த மாதிரியான தொண்டு இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தலைமையும் அந்த இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்களையும் தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் அல்லாத, தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் அல்லாத மற்ற நற்பணி மன்றங்கள் இருக்கும், மற்ற இயக்கங்கள் இருக்கும், அவர்களெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இதற்கு முன்பு வரைக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டிகிட்டு இருப்பாங்க, தலைவருக்காக போட்டிகிட்டு இருப்பாங்க, வார்டு மெம்பருக்காக போட்டிருப்பாங்க, துணைத் தலைவருக்காக போட்டிகிட்டு இருப்பாங்க, கவுன்சிலர் தேர்தலில் போட்டிகிட்டு இருப்பாங்க. இவர்கள் வந்து சுயேட்சையாக நிற்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கென்று பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்காது, எந்த ஒரு கட்சி சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகள்லாம் இல்லாமல், விசிக, பாமக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இல்லாமல் தனித்தனி அமைப்புகளாக அங்கே இருக்கும். அந்த இளைஞர்கள், அந்த அரசியல் தெளிந்த அந்த இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி வரணும்னு கோரிக்கை வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து மூன்றாவதாக திமுக, அதிமுக அல்லாத மூன்றாவதாக பெரிய ஒரு இயக்கம், பெரிய ஒரு அரசியல் கட்சி வெற்றிக்கான ஒரு சாத்தியம் இல்லாத சூழலே வந்து இருந்துட்டு வருது. நீங்கள் வந்து எப்போந்து பார்த்தீங்கன்னா, திமுகவிலேருந்து பிரிந்த வைகோ அவர்கள் நான் தான் அடுத்த கட்டமாக ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பாமக கட்சியாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களோட தேமுதிக கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து மூன்றாவதாக மக்கள் நல கூட்டணி 2016 இருக்கட்டும் தனியாக வந்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவுங்கிறது அதிகப்படியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு கண்கூடவே தெரியும். நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அப்போது திமுக, அதிமுக இந்த கட்சிகள் இல்லாமல், இது வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி இல்லாமல்
ஒரு மாற்று வெற்றியை நோக்கி வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு வார்டில் செய்யக்கூடிய பணிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தான். அந்த அரசியலை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக கொடுங்க அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி அமைப்புகள் இப்போ மீனவர் அமைப்பாக இருக்கட்டும், மரம் நடக்கூடிய இயக்கங்கள் இருக்குது, அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான இயக்கங்கள் இருக்குது, நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சமூகம் சார்ந்தும் அந்த பகுதி மக்கள் சார்ந்து அவர்களுடைய நலத்தை பேணுவதற்காக சிறு சிறு அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி இயக்கமாக இருக்கக்கூடிய இப்போ தமிழ் வளர்ச்சி இயக்கங்கள் இருக்குது, அதற்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய ஆதரவும் தமிழக வெற்றி கழக தேவை. ஏன்னா உங்களுடைய அரசியல் புரிதல், உங்களுடைய செயல் திட்டங்கள், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஒரு மரம் நடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிறிய அளவில் பண்ணுவீங்க. அதே தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தொகுதி வாரியாக செய்யும்போது அது பெரிய அளவில் போகும். உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய அரசியல் எண்ணமும் மக்களுக்கு நலன் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணமும் பெரிய அளவில் மாறும். அப்போ உங்களுக்கு இந்த மீடியா சப்போர்ட்டாக இருக்கட்டும், அல்லது இளைஞர்களோட ஆதரவாக இருக்கட்டும், கட்சியோட ஆதரவாக இருக்கட்டும், அது பெரிய அளவில் மாறும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய செயல் திட்டங்களை மிக ஈஸியாக மிக எளிமையாக செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சூழல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஊராட்சியில் ஒரு இடத்துல இந்த தண்ணி வரலை, மின்சாரம் வரலை, இங்கே மரம் நடணும், இங்கே கருவேல மரங்களை அகற்றணும், இங்கே தூய்மை செய்யணும், இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இங்கே கழிவறைகள் சரி செய்யப்படணும் அப்படின்ட்டு மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம். அது சரி செய்யறதுக்கு எங்கே போய் கேட்போம்னா ஊராட்சி தலைவர்கிட்ட கேட்போம். அதன் பிறகு பிடிஓட்ட கேட்போம். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் தான் அதை செயல்படுத்தணும், அதை கண்காணிக்கணும். அப்போது இங்கே தமிழ்நாட்டோட சூழல் எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ட்ராக்கில் போகிற மாதிரியும் மற்ற செயல்படக்கூடிய அதிகாரிகள் தனியாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஒரே நேர்கோட்டில் போகுதான்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் சரியான ஒரு தலைமையாக இருக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே எல்லா அமைப்புமே சரியாக செயல்படும். அப்போ தான் நம்மளுடைய செயல் திட்டமும் நம்மளுடைய நோக்கமும் நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எப்படி செயல்பட்டால் இந்தியா முழுக்க எப்படி ஆட்சி சரியாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே கீழே இருக்கக்கூடிய அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு சரியான முதலமைச்சர் இருக்கணும். அவர் தான் அரசியல் கட்சி முதலமைச்சர் இந்த ஆட்சி அமைப்பை தாண்டி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய, அவர்களை நல்வழிப்படுத்தி சரியான திசையை நோக்கி எந்த ஊழல் லஞ்சமும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுத்த வைக்க முடியும். அப்போது நம்மளுடைய ஆதரவை தேர்தல் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு, முக்கியமான ஒரு கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். எப்பயுமே விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான இயக்கங்கள், இந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த இயக்கங்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி மாற்று அப்படின்னு வரக்கூடிய அமைப்புகளுக்கு எப்போதெல்லாம் ஆதரவு தேவைப்படுதோ அந்த மாதிரி இயக்கங்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த ஆதரவை தான் இப்போயும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கேட்குறேன். மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கக்கூடிய இயக்கங்களும் தமிழக வெற்றி கழகம் நோக்கி வரணும். தொகுதி வாரியாக செயல்படக்கூடியவர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், இந்த நற்பணி மன்றங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைக்கணும். அவங்க நேரடியாக கட்சியில் இணையணும்னு தேவையில்லை, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாவே போதும். தேர்தல் காலகட்டங்களில் அல்லது ஏதோ ஒரு செயல் திட்டம், இப்போ இந்த பகுதிகளில் மக்களுக்கு தேவை இருக்குது, அதை செய்யணும்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பயணிக்கலாம்ல. அந்த மாதிரி தேர்தல் காலத்தில் சுயேட்சையாக இருக்கக்கூடியவர்களும், சுயேட்சைகள் ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்க, 5,000 ஓட்டு வாங்குவாங்கன்னா அந்த சுயேட்சைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைக்கணும். இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் யார் நல்லது பண்ணியிருக்காங்க, யார் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னு பாருங்கள். அவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைங்க. அந்த மாதிரி கொண்டு போனோன்னா மேலும் இளைஞர்களோட ஆதரவும், அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவாங்க. அது மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை 2026 கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக, அதற்கான ஒரு கோரிக்கையாக தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். மக்களை அரசியல்படுத்தி சரியான அரசியலை நோக்கி பயணிக்க வைப்போம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம். கட்சி சார்ந்த சிக்கல்களையும் தொடர்ந்து விவாதிப்போம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.